ஏதாவது வேணுமா நான் தரேன் அப்படின்னு அவ சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி மகாவிஷ்ணு இந்த தாயாருக்கு மேலும் ஆசீர்வாதம் பண்றார். என்ன ஆசீர்வாதம்னா, யார்கள்லாம் குற்றமற்ற பரமேஸ்வரன் சுவாமி பார்த்தேன்னா ஆசுசேஷின்னு சொல்லுவார். விருப்பு வெறுப்பு அற்றவர், எதிலையுமே பற்றுதல் கிடையாதாம், ஆனந்தமயமானவராம், எப்பொழுதும் யோகத்திலே மூழ்கி இருப்பாராம். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனைய நிந்தனை பண்றவா, ஜெகஜனனையாக இருக்கக்கூடிய தாயார ஜெகன்மாதாவை யாரெல்லாம் நிந்தனை பண்றாளோ அவளிடத்துல, மகாவிஷ்ணுவை யாரெல்லாம் நிந்தனை செய்கின்றார்களோ என்ன தன்னை சொல்லிக்கிறார், நிந்தனை பண்றவாளோ இருக்காளோ அவளுடைய தனங்கள்லாம் அவளுடைய செல்வங்கள்லாம் நீ எடுத்துக்கோ, உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். மேலும் ஆசீர்வாதம் பண்றேன், பரமேஸ்வரனையும் தாயாரையும் ஒதுக்கிட்டு என்ன மட்டும் யஜ்யங்கள்லாம் யார் யார் பண்றாளோ அவ ஆத்துலலாம் நீ போய் வாசம் பண்ணு. பரமேஸ்வரனையும் தாயாரையும் வழிபாடு பண்ணாம மகாவிஷ்ணுவாகிய என்னை மட்டும் ஆராதனை யாரெல்லாம் செய்யறாளோ அவ வீட்டுலதான் நீ போய் வாசம் பண்ணு, அவளுடைய ஜனங்கள்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு மேலும் ஆசீர்வாதம் பண்றான். இப்படி இந்த தாயாருக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் பண்ணி, உன்னை யாரெல்லாம் ஆராதிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சிவகடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். என்ன சுவாமியுடைய ஆராதனையில சொல்லும் பொழுது ஆபரணம் சொல்லுவார். ஆபரணம்னா சுற்றி இருத்தல். நாமெல்லாம் ஒரு இடத்துக்கு போறோம்னா சாதாரணமா போய் உட்கார்ந்துருவோம். இந்த மாதிரி அம்பாள், தாயார், பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு அவெல்லாம் வராதுன்னா சுத்தி தேவதைகள்லாம் வரும். அவ உண்டி வர முடியாது, எல்லாரையும் அழிச்சுட்டு தான் வருவா. அது மாதிரி வரும்பொழுது சுவாமியை சுத்தி 11 ஆபரணங்கள் சொல்வார். அதுல 8வது ஆவரணத்துல இருக்கக்கூடிய தாயார் இந்த ஜேஷ்டா தேவின்னு சொல்லக்கூடிய தாயார். அதனால சிவபூஜையிலும் இடம் கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இந்த தாயார் யாரெல்லாம் வழிபாடு பண்றாளோ சத்ரு நிர்கிரகணம் மட்டும் இல்ல, சகலவிதமான சௌபாகியங்களும் மகாலட்சுமியுடைய நிரந்தர வாசமும் அவளுக்கெல்லாம் கிடைக்கும்.